சென்னையிலிருந்து பெங்களூர் போவது, பெங்களூரிலிருந்து மும்பை போவது, மும்பையிலிருந்து அகமதாபாத், அகமதாபாத்திலிருந்து டெல்லி. நீங்க வந்து இந்தியாவுடைய முக்கியமான நகரங்கள்லாம் இணைக்கணும்னு பார்த்தா, மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு வேற வழியே கிடையாது. பல ஆயிரம் பேர்களை ஒவ்வொரு நாளும் நீங்கலாம் கூட்டிட்டு போணும்னா, அதற்கு உங்களுக்கு அதிவேக ரயில் சேவை மட்டும் தான் சாத்தியம். அப்ப என்ன அதுல அட்வான்டேஜ்னா, அந்த மாதிரியான ரயில்களை நீங்கள் இன்னொருவருடன் சேர்ந்து தயாரிக்க முடியும். அது அவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலாக நான் பார்க்கல. அதிலயும் நமக்கு திறன் இருக்குன்னு நான் சொல்லல. இந்தியா தொடர்ந்து நம்முடைய மெட்ரோ ரயில் பெட்டிகளையே நாம் வெளியிலிருந்து வாங்க ஆரம்பித்தோம். இப்பொழுது நாமே அதை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். ஆமா. ஓகே. இந்த மாதிரியான இந்த அதிவேக ரயில்களுக்கு நம்ம ஆரம்பத்தில யாரிடமாவது உதவி கேட்க வேண்டியிருக்கும். அந்த உதவியை தருவதற்கு இன்றைக்கு அ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோ, அல்லது ஜப்பானோ அவர்கள் உதவுவதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் இதில் முதலீடு என்பது அதாவது தனி நிறுவனங்களுடைய தனியார் முதலீடாக இருக்காது. அரசுடைய முதலீடாக இருக்க வேண்டும்.